ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம சமைக்க வச்சிருந்த கறி திடீர்னு நகரத்தையே பார்த்துருப்போம். இப்படி. ஆனா இங்க சமைக்க வச்சிருந்த கறி திடீர்னு இந்த மாதிரி அசைய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு. இதுக்கான காரணம் தெரியல. ஆனா கறி மேல உப்பு தூவும் போது இந்த மாதிரி நடக்கலாம். இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் தான் இந்த சான் சீரோ ஸ்டேடியம். இதை பார்க்கும்போது அந்த பில்டிங்கோட காலம் ஏதோ சுத்துற மாதிரி இருக்குல்ல. ஆனா அது ஒரு இல்யூஷன். அந்த பில்டிங் சுத்தல. மக்கள் இறங்கி வர்றது தான் நமக்கு அப்படி தெரியுது. ஆனா பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. மெக்சிகோல மாயன் சிவிலைசேஷன்ல கட்டப்பட்ட இந்த பிரமிட் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருந்தது. ஏன்னா இந்த பிரமிட் முன்னாடி நின்று நம்ம கை தட்டினோம்னா அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கே கேட்கும். பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஏகப்பட்ட பேர் ஆராய்ச்சி பண்ணியும் இந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் எதனால் நடக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியலையா. பழங்காலத்திலே எப்படி யோசிச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த படம் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுதா இல்ல ரைட் சைடு மூவ் ஆகுதா சொல்லுங்க. ஒரு கார் கேம்ல பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. 2 ட்ரக்குக்கு நடுவுல நூல் இலையில உயிர் தப்பிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய யானை கூட்டம் ரோட கிராஸ் பண்ணியிருந்தது. அப்போ அந்த கூட்டத்தை வழி நடத்துற யானை ஒரு செகண்ட் நின்று நன்றி சொல்லிட்டு போயிருந்தது. ஒரு திமிங்கலம் டால்பினை வேட்டையாடும் போது திமிங்கலம் 15 அடிக்கு மேல ஜம்ப் பண்ணி ஆச்சரியப்படுத்திருச்சு. ஜனவரி 2024 ஜப்பான்ல பயங்கரமான நிலநடுக்கம் வந்த பிறகு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தது. நிலநடுக்கம் முடிஞ்ச பிறகு பூமியை 2ஆ பிளந்து மூச்சு விடுற மாதிரி இருக்குல்ல. ஒரு இடத்துல எம்டியா நின்றுட்டு இருந்த இந்த ட்ரக் திடீர்னு பாட்டில் சப்புன மாதிரி சப்பிடுச்சு. மகாராஷ்டிரால இது பதிவாயிருந்தது. அதிகமான காத்துனால வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல விழுந்திருந்தது. இந்த பில்டிங்ல படிஞ்சிருந்த பனிக்கட்டி விழுறத பாருங்க. இது பார்க்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மெல்லாம் கீழே விழுந்தா இப்படி எந்திப்போம். ஆனா ஜே ஜோன்ஸ்ங்கிற பிளேயர் கீழே விழுந்தா இப்படிதான் கிராவிட்டிக்கே சவால் விடுற மாதிரி எந்திப்பாரு. ஒரு நிமிஷத்தை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் உலகத்துல பயங்கரமா ஏற்பட்ட மின்னல்னு சொல்லப்படுது. சில செகண்ட் பகல் மாதிரி ஆயிடுச்சு. கிரேன் சைஸ்ல பெருசா பல டன் எடையோட இருக்கும். ஆனா இந்த மார்பிள் குவாரியில கிரேனே தம்மா துண்டா தெரியுது. பாம்புங்க சட்டையை உரிக்கிறத பார்த்துருப்போம். ஆனா 8 கால் பூச்சி சட்டையை உரிக்குமா? இத பாருங்க.
அதுங்க வளரும்போது பழைய உடம்ப கூடு மாதிரி கலத்திடுச்சு. பறவைங்க மரத்துல கூடு கட்டி பார்த்துருப்போம். ஆனா இங்க இந்த பறவை எங்க கூடு கட்டி இருக்கு பாருங்க. பழைய பிரிட்ஜை தரமட்டமாக்குறத பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க. இங்க ரயில்வே ட்ராக் ஃபுல்லா பனியால மூடிடுச்சு. இதுல எப்படி ட்ரெயின் வர முடியும்னு நினைக்கும் போது வழியில இருந்த பனிக்கட்டிய சும்மா ஒட்டச்சி எரிஞ்சிட்டு வந்திருந்தது. புளோரிடாவுடைய ஒரு சாங்சுரியில ரொம்பவே ரேரா பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. 3 முதலைக்கு நடுவுல எவ்வளவு மீன்கள் தத்தளிச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. இங்க மீனுங்க முதலைக்கிட்ட மாட்டிக்கிச்சா இல்ல முதலைங்க மீனுகிட்ட மாட்டிக்கிச்சான்னு தெரியல. கடலுக்கடியில இத சீ குக்கும்பருமாங்க. அது எப்படி சாப்பிடும்னா பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. நம்ம போற வழியில நிறைய விண்மில்ஸை பார்த்திருப்போம். அதுல மின்னல் விழுந்தா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? இதோ இப்படிதான் ஆகும். இந்த விண்டுமின் மேல மின்னல் விழுந்தும் அது சுத்துறத நிறுத்தல. 2019 மலை சரிவுல இப்படி ஒரு சைக்கிள் ரேஸ் நடந்ததுன்னா ஆச்சரியப்படுவீங்க. இங்க எத்தனை பேர் அதுல கலந்துக்கிட்டாங்கன்னு மட்டும் பாருங்க. அதுல பாதி பேர் சறுக்கி விழுந்துட்டாங்க. விழுறதுக்குனே வாடா வந்தீங்க. ஜனவரி 2024 சவுத் கொரியாவுடைய பியாங்சாங்கிற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் பதிவாயிருந்தது. பனிதான் இப்படி சூழ்ந்து வருதுன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. அங்க உள்ள கேஸ் ஸ்டேஷன்ல கேஸ் லீக் ஆகி அந்த இடம் ஃபுல்லா பரவி இருந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே தீ பிடிச்சு சின்ன பின்னமாயிடுச்சு. சைனால ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்காக அந்த இடத்த காலி பண்ண சொல்லும் போது இந்த லேடி காலி பண்ண மறுத்துட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் பிளானை மாத்தி வீட்டை சுத்தி பிரிட்ஜை கட்டிட்டாங்க. நம்ம ஊரா இருந்தா வீட்டு மேலேயே பிரிட்ஜை கட்டியிருப்பாங்க. ஒரு ஸ்பைடரை டேபிள்ல இறக்கி விட்டதும் இதுவரை பார்த்தது பிடிச்சிருந்தா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரேசில் உள்ள உயரமான வாட்டர் ஸ்லைடு தான் இது. இதுல சரிக்கு வர தனி தைரியம் வேணும். அடியாத்தி எம்புட்டு ஹைட்டா இருக்கு. இந்த எறும்புங்க குளவி கூட அட்டாக் பண்றதுக்கு எப்படி ஒரு பிரிட்ஜை கட்டி இருந்ததுன்னு பாருங்க. கடல் அலை எப்படி ப்ளூ கலர்ல ஜொலிக்குதுன்னு பாருங்க. ரேடியம் தான் நைட் இப்படி க்ளோ ஆகும். ஆனா இங்க பீச்சே க்ளோ ஆயிட்டு இருக்கு. இதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எதனால் நடக்குதுன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீன் டான்ஸ் ஆடுமா? இங்க பாருங்க ஆடி இருக்கு. கோயிங்கிற மீன் மற்ற மீன் அட்ராக்ட் பண்றதுக்காக இதை செய்து. காத்துல இது எப்படி பறக்குதுன்னு பாருங்க. ஆகஸ்ட் 2023 அப்போ சைனால உள்ள கும்டக் டெசர்ட்டுக்கு வந்த டூரிஸ்டுடைய முடி நிலைமை இதான்.
முடி நட்டுக்கிட்டு நிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த இடத்துல இதுவரை இப்படி நடந்ததே இல்லையா. இது பார்க்கவே ரொம்ப வியப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு காடை வச்சு இவர் பண்ணது உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு அழகா சுத்துறாரு பாருங்க. ரோடுங்கள்ல டிராபிக் ஜாம் ஏற்படுறத பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க வித்தியாசமா மலை ஏற இடத்துல டிராபிக் ஜாம் இருந்திருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட்ல தான் இவ்வளவு பேர் மலை ஏற காத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்தையும் விட்டு வைக்கலையாடா. பெல்ஜியம் உடைய ஒரு உயரமான பில்டிங்ல கயிறு கட்டி ஒர்க்கர்ஸ் கிளாஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது காற்றோட வேகம் அதிகமாயிடுச்சு. அதனால ஒர்க்கர்ஸ் பல மணி நேரம் இப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தாங்க. இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல எல்லாமே நார்மலா தான் இருந்தது. ஆனா திடீர்னு அண்டர் கிரவுண்ட்ல உள்ள டேங்க் பொளந்துட்டு வெளியே வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.